அருமையான திரைக்கலைஞர், திரைக்கதை வசனத்திற்கென்றே இந்தியா முழுவதும் புகழ்பெற்ற ஒரு மாபெரும் கலைஞர் கே. பாக்கியராஜ் இன்று நம்மிடையே இல்லை. கே. பாலச்சந்தர் என்ற கேபி என்ற அந்த முத்திரைக்கு பிறகு கே. பாக்கியராஜ் என்ற அந்த முத்திரையை திரைத்துறையில் மிக ஆழமாக பதித்தவர் அருமை திரைக்கலைஞர் கே. பாக்கியராஜ். அது மட்டுமல்ல, தாய்க்குலம் என்ற வார்த்தையே அவர்தான் உருவாக்கினார். அந்த தாய்க்குலங்களுக்கென்றே அவரால் எடுக்கப்பட்ட படங்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு பிறகு பெண்களால் மிகவும் நேசிக்கப்பட்ட பல திரைக்கதைகளை எடுத்து அவர்களால் நேசிக்கப்பட்டவர். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால் கலையுலக வாரிசு என்று அறிவிக்கப்பட்டு அதை பயன்படுத்தி அவர் மிகப்பெரிய இடத்திற்கு அவர் வந்திருக்கலாம். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் மீது வைத்திருந்த பற்றை மட்டுமே வைத்துக்கொண்டு அதை மிகப்பெரிய அரசியலாக்க விரும்பாமல் கடைசி வரை எளிமையாகவே வாழ்ந்த ஒரு மனிதர். திரைப்பட வரலாற்றில் எத்தனையோ கதாநாயகர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் கண்ணாடி போட்ட கதாநாயகர் அவர் ஒருத்தர் தான். அந்த கண்ணாடிங்கிறது ஏதோ ஒரு எதிர்மறையான விஷயம், ஆனால் அதையே தனக்கு பாசிட்டிவாக மாற்றிட்டாரு. அதே மாதிரி கதாநாயகர்களுடைய குரல்கள் மிக போல்டு வாய்ஸாக இருக்கும். சிவாஜி கணேசன் குரல், எம்ஜிஆருடைய குரல்லாம். ஆனால் அந்த ஒரு மென்மையான குரல் ஒரு கதாநாயகனுக்கு அவ்வளவு சூட் ஆகாது. ஆனால் அந்த குரலே அவருக்கு பாசிட்டிவாக மாறிடுச்சு. அதே மாதிரி கதாநாயகர்கள் மிகப்பெரிய நடனங்கள் சிறப்பாக ஆடுவாங்க. ஆனால் அவருக்கு நடனத்தில் பெரிய ஒரு புலமை இல்லை. இருந்தாலும் அவர் செய்யக்கூடிய அந்த சிறு சிறு அசைவுகளே மிகப்பெரிய அது ஒரு மக்களால் ரசிக்கப்பட்டது. தனக்கு எதெல்லாம் எதிர்மறையாக இருந்ததோ அதையெல்லாம் பாசிட்டிவாக மாற்றின ஒரு அற்புதமான கலைஞர். பழகுறதுக்கு ரொம்ப இனிமையானவர். அவர் பட்டிமன்ற துறையிலையும் மிகப்பெரிய முத்திரையை பதிச்சிருக்கார். பட்டிமன்ற நடுவராக இருந்து பல பட்டிமன்றங்களை வெளிநாடுகளெல்லாம் போய் நடத்தியிருக்கார். அதே மாதிரி பாக்கியாங்கிற ஒரு இதழை நடத்திய ஒரு அருமையான ஒரு எழுத்தாளர். அந்த பாக்கியாங்கிற பத்திரிகையில் அவர் சொன்ன குட்டி கதைகள் தான் இன்னைக்கு மேடை முழுவதும் பல அரசியல் தலைவர்களும் பல மேடை பேச்சாளர்களும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய படைப்பாளி. திடீரென்று அவருடைய மறைவு மிகப்பெரிய அதிர்ச்சியும் வேதனையும் நமக்கு தந்திருக்கிறது. அவருடைய படைப்புகளும் அவருடைய பண்பும் பாசமும் இருக்கிற வரை அவர் எந்நாளும் மக்களிடம் வாழ்ந்து கொண்டே இருப்பார். தமிழக திரையுலகில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்து ஒரு யதார்த்தமான மக்கள் இயக்குநராக திகழ்ந்தவர் மறைந்த பாக்கியராஜ் அவர்கள். புரட்சி தலைவர் அவர்களின் கலை உலக வாரிசு என்று அறிவிக்கப்படுகிற வகையிலே மக்களிடம் ஒரு பெருமை பெற்று அந்த 7 நாட்கள் தொடங்கி முந்தானை முடிச்சு வரை பல்வேறு திரைப்படங்களில் மக்களுடைய யதார்த்த உணர்வுகளை வெளிப்படுத்தி ஒரு சாதாரண மனிதரை போல் இருப்பவர் படங்களில் இயக்குனர் மட்டுமல்ல கதாநாயகனாக நடிக்கலாம் என்று அந்த விதிகளை எல்லாம் உடைத்தெறிந்து ஒரு சாதனை படைத்த திரு பாக்கியராஜ் அவர்கள் கடைசி வரை எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு இன்று கூட ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் மறைந்திருப்பது நமக்கெல்லாம் வேதனையான செய்தி. திரையுலகில் அவர் பழகிய அனைவருக்கும் உதவி செய்திருக்கிறார். அவரால் முடிந்த உதவிகளை செய்திருக்கிறார். பலமுறை அவரை சந்திக்கிற பொழுது பல்வேறு ஆலோசனைகளை கூறி அதிக நேரம் கொடுத்து மற்றவருடைய கருத்தை கேட்கக்கூடியவர் இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள். அவருடைய புகழ் என்றும் நம்மிடையே, நம் தமிழக மக்களிடையே மாறாது. அவருடைய பெயரில் தமிழக அரசு ஒரு விருது வழங்குகிற ஒரு திட்டத்தையும் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டு அவருடைய புகழ் என்றும் மறையாது. அவர் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி. உண்மையிலேயே தமிழ் திரையுலகுக்கு மாபெரும் ஒரு இழப்பு அப்படி சொல்லலாம். பட் என்னை பொறுத்தவரை சொல்லணும்னா, நான் வந்த காலகட்டங்களில் நான் ஆரம்பத்தில் பார்க்கும்போது இங்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஒரு 20-30 பேர் இருப்பாங்க. அந்த வாசலில் இருப்பாங்க. அவங்கள ஒவ்வொருத்தராக திறமை யாராருக்கு இருக்குன்னு செலக்ட் பண்ணி அவங்கெல்லாம் வெளியே கொண்டு வந்த பெருமை அவருக்கு தான் சாரும். சினிமாவில் இந்த ஒரு 80 மேலே உள்ள காலகட்டங்களில் பலக்ஷண சார், அதை தாண்டி பாரதராஜா சார், பாக்கியராஜ் சார், இவங்க தான் பட் எனக்கு பர்சனல் விஷயமா சொல்லணும்னா
நான் ஒரு 2000 வந்து ஒரு கதையின் கதை சீரியல் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து நடித்த ஆல்பத்தெல்லாம் காமிச்சு வாய்ப்பெல்லாம் கேட்டிருக்கேன். அப்போது சொல்லுவார், சினிமாவில் பிஸியாக இருக்கும்போது நீ வந்து சீரியலுக்கெல்லாம் வராத, வந்து இங்கே மாட்டிக்கிட்டீங்கன்னா மறுபடியும் சினிமாவுக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இப்போ நிறையா கூட நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ காட்டுற ஸ்டில்லை பார்த்தா கவுண்டமணி கூட நடிச்சிருக்கேன், செந்தில் கூட நடிச்சிருக்கேன், வடிவேலு, விவேக் எல்லாரும் கூட நடிச்சிருக்கேன். பேசாமல் அவங்க கூடயே ட்ராவல் பண்ணு, அதையே நல்லா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் திறமை எங்கே இருக்கோ அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நிறையா பேருக்கு இருந்திருக்காரு. அதனால் நான் இது வரைக்கும் சீரியல் நடிக்காததுக்கு அது ஒரு காரணம். நம்ம சினிமாவில் பிஸியாக இருக்கும்போது சீரியலில் போனால் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக. இப்போ சமீபமாக நான் ஒரு புக்கு ஒன்று எழுதியிருக்கேன். ஜெயிச்சு விளையாடலாமா அப்படிங்கிற ஒரு புக்கு ஒன்று எழுதியிருக்கேன். அதுக்கு அணிந்துரை வாங்குறதுக்கு தான் ஸ்டார்ட் வந்துருக்கிறது. அணிந்துரை அழகாக வந்து ஒரு 2-3 பக்க அளவில் வந்து என்னுடைய ஒரு 25 வருட வாழ்க்கையை ஒரு 3 பக்கத்தில் சுருக்கி அதில் சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் நான் அவர் ஃபுல்லாக புக்கை படித்து பார்த்து அதில் என்னை பற்றி ஹைலைட்டாக சொல்ல முடியும் அதுக்காக வந்து ஃபுல்லாக ஒரு பக்கம் விடாமல் படித்து பார்த்துட்டு அது ஒரு 3 பக்கத்துக்கு என்னை பற்றி முத்துக்காலை யார், எப்படி கஷ்டப்பட்டான், எப்படி எதுக்குள்ளே போனான், அது மீண்டு வந்தான், ஒரு குடிக்குள்ளே எப்படி போனால் அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தான், இன்றைக்கி மற்றவங்களுக்கு எப்படி ஒரு உதாரணமாக இருக்கான், இன்றைக்கி ஒரு படித்து டிகிரிலாம் வாங்கியிருக்காங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கான் அப்படின்னு ஒரு 3 பக்கம் அளவுக்கு எனக்கு வந்து அணிந்துரை எழுதி கொடுத்தாரு. மிகப்பெரிய சந்தோஷம். இப்போ ஆண்டவன் ஒரு படத்தில் நடித்தேன். அன்றைக்கி தான் நான் கேட்டேன், சார் எனக்கு ஒரு அணிந்துரை வேணும், என்னுடைய அனுபவத்தை பற்றி புக்காக எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மேடையில் ஒரு 2 வார்த்தை பேசி காமிச்சேன். அதை கூட வந்து ரொம்ப பெருமையாக பேசினார். சார் முத்துக்கால ஒரு ஃபைட்டரு, ஒரு காமெடியன்னு நினச்சேன், அவனுக்குள்ள ஒரு தமிழ் பேசக்கூடிய அளவுக்கு திறமையை நல்லா வளர்த்துருக்கான் அப்படின்னு சொல்லி நல்லா நிறையா பாராட்டினார். ஒரு தீவனை போட்டுன்னு ஒரு சீரியலில் வெப் சீரியல் நடிக்கும் போதெல்லாம் நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் ரெயின் எஃபெக்ட் ஷாட்டில் நடிப்பார். அவரெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஜாம்பாவான், இப்படி இத்தனை 2 மணி 3 மணிக்கெலாம் ஒரு ரெயின் எஃபெக்டில் நடிச்சுக்கிட்டு அந்த கலைக்காக தன் உயிரை கொடுத்து வளர்த்த கலைஞர்களில் பாக்கியராஜ் சார் கொடுத்தாரு. அவருடைய இழப்பு வந்து உண்மையிலேயே அது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, நானும் அதே தான் சொல்கிறேன். அடுத்த தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கார். இவரை வச்சு அடுத்த தலைமுறைகள் அவருடைய பேர் சொல்கிற அளவுக்கு வளரணும். அதனால் அவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் இல்லை இறைவனை காட்டுகிறேன். அதை தான் இந்த இடத்துல நான் கூட எடுத்துகிட்டு போகிறேன். இன்றைக்கி மிக மிக நமக்கு ஆரோக்கியம்தான் ரொம்ப தமிழ்நாட்டில் ரொம்ப மேலேங்கி இருக்குது. உலகத்திலேயே அதிக சக்கரை உள்ள நாடு இந்தியாவாக இருக்குது. இந்தியாவில் அதிக சக்கரை உள்ள நாடு தமிழ்நாடாக இருக்குது. மாவுச்சத்துகள், எக்ஸசைஸ் பிசிட்டிக்கல் ஆக்டிவேஷன் பயிற்சிகள் இல்லாதது, உடல் பருமன், இப்படியெல்லாம் நம்ம உணவில் மிதிய உலகத்தில் கவனம் செலுத்துகிறோம். உலகத்திலேயே அதிக சக்கரை நோயில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறோம். முடி உதறாமை, பல் பிரச்சனை, கண் பார்வை, மூட்டு வலி பெண்களுக்கு, குதிங்கால் வலின்னு நம்ம அதிக ஃபிட்னஸில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி நம்ம இருக்கோம். நம்ம முதலமைச்சர் கூட 3 கிலோமீட்டர் நேற்று ஓடி இந்த மதுக்கு எதிராலாம் பரப்பியிருக்கார், வாழ்த்துவோம். அதுபோல் நாளை முதலமைச்சர் அறிவிச்சிருக்காருன்னு எனக்கு சொன்னாங்க. இப்போ அரசு மரியாதைன்னு நம்ம பாரதிராஜா ஐயா அவர்களுக்கு இமயத்துக்கு கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கிறதுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். காவல்துறைக்கு வாழ்த்து தெரிவிப்போம். போலீஸ்கெல்லாம் போட்டு பாதுகாப்பு கொடுத்ததுக்கு மிக மிக நம்ம இந்த இடத்துல எடுக்க வேண்டியது நம்ம உடம்புடைய ஆரோக்கியம் தாங்க. இப்போ உடம்பு சொன்னாங்க ரொம்ப அலைச்சல் இருந்தார், கோவாவில் இருந்தார், ஃப்ளைட்டில் வந்தார். ஏன்னா ராஜேஷ் சார் கூட துபாயிலேருந்து வரும்போது தான் ஃப்ளைட்டில் தவறினார். அதனால நம்ம ஒரு வயது முதியும் போது கொஞ்சம் நம்ம உடம்பை பார்த்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் இரவு டிராவல்ஸ் கூட நம்ம டிராவல் பண்ணுறது கூட பாதுகாப்பான முறையில் இருக்கணும், உணவு பாதுகாப்பான முறையில் இருக்கணுங்கிறது அன்பு வேண்டுகோளா. அண்ணனை இழந்து வாட ஒரு குடும்பத்தினருக்கு என்னுடைய மகள் திருமணத்தில் குடும்பத்தோட பூர்ணிமா மேடம் தான் என் பொண்ணுடைய அனைத்து உடை அலங்காரத்தையும் பார்த்துக்கிட்டாங்க அந்த நேரம். அப்படி ஒரு நெருக்கம் உண்டு. நான் ஒரு திரையுலகத்தில் இல்லைனாலும் அவர் கூட அந்த அளவுக்கு எடுத்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தார். கூட பிறந்த எங்கள் அண்ணனை இழந்து தவிக்கின்ற ஒரு தவிப்போட எங்கள் சேலமாரார் அன்பு தொழிலாளிகளோடைய அவங்களுடைய வருத்தத்தையும் உங்களுடைய வருத்தத்தோடு பதிவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். இறுதி நாள் வரை அன்னைக்கு கூட காலையில் வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு நிமிடத்தில் நம்மை விட்டு மறைந்திருக்கிறார். அன்னாருடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம். என்றென்றும் கழகத்தின் மேல் பற்றும் பாசமும் கொண்டவர் பாக்கியராஜ் அவர்கள். புரட்சித் தலைவர் பேரில் கட்சி ஆரம்பித்த பொழுதும் சரி, அதற்கப்புறம் அம்மாவுக்கு உறுதுணையா இருந்ததும் சரி, அவருடைய ஆன்மா என்றென்றும் தமிழக கலைத்துறையை ஆசி செய்து கொண்டு அவருடைய 2 குழந்தைங்க மூலம், அவருடைய மனைவி மூலம் இன்னைக்கு மிகப்பெரிய இழப்பு தமிழகத்துக்கு. அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தைகள் இல்லை. கலைத்துறையில் அவர் விட்டு செல்லக்கூடிய ஒரு வெற்றிடம், மிகப்பெரிய வெற்றிடம். அது
வெகு எளிதில் நிறைவு செய்ய முடியாதது. 2 வாரங்களுக்குள் 2 பெரும் ராஜாக்கள் கலைத்துறை தமிழக சினிமா துறையை விட்டு சென்றது மிக மிக பெரிய இழப்பு. அவர்கள் 2 பேருடைய ஆன்மாவும் சாந்தியடை இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.